ஒரு வாட்டி நகை சீட்டு போட்டுட்டா நம்மளாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது போல இருக்கு. அந்த மாரி நான் போட்ட 2வது நகை சீட்டு தான் இது. போடும்போது என்னமோ நான் கட்டி முடிச்சுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்விக்குறியோட தான் போட்டேன். கட்டி முடிச்சது ஆஹா! என்ன ஒரு சந்தோஷம். இந்த நகை சீட்ட வெற்றிகரமா கட்டி முடிச்சாச்சு. இதே மாரி பல நகை சீட்ட போட்டு கட்டி முடிக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிட்டு கடைக்கு கிளம்பியாச்சு. 11 மாசம் நகை சீட்டு முடிஞ்சதுக்கப்புறம் 5 நாள், 10 நாள், 15 நாள் அந்த மாரி கழிச்சு தான் நகை எடுக்கணும்னு இருக்கும். பட் ஜிஆர்டில வந்து 10வது மாசத்துல இருந்தே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அதனால 10வது மாசமே கிளம்பியாச்சு. நகை சீட்டு போட்டு 2 மாசம் கழிச்சு இன்னொரு நகை சீட்டு போட்டிருந்தேன். 2ம் கம்பைன் பண்ணி தான் இந்த ஜுவல் வாங்குனேன். நகை சீட்டு போட்டது என்னமோ பெரிய ஜிமிக்கி வாங்குறதுக்காக தான். பட் இப்போ கொஞ்சம் வயசாயிருச்சு போல. அது மேல இருந்த ஆசை போயிருச்சு. இந்த நெக்லஸ் மேல ஆசை வந்துருச்சு. அதனால இதே வாங்கியாச்சு. வழக்கம் போல கடைக்கு ஜிமிக்கி தேட போகும்போது தான் அவர் சொன்னாரு, "ஒரு நகை சீட்டு போட்டுக்கோங்க மேடம். வேஸ்டேஜ் இல்லாம எடுத்துக்கலாம்னு" சொல்லிட்டு. அவர் நம்பி நகை சீட்டு போட்டது வேஸ்ட்டா போலங்க. அப்ப ₹9000 ஒரு கிராம். இப்ப பார்த்தீங்கன்னா ஜுவல் வாங்கும்போது 14,500. ஜிமிக்கி எல்லாம் வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 23% சொன்னாங்க. இந்த ஓரியானா கலெக்ஷனுக்கு வந்து 18% சொன்னாங்க. பட் இருந்தாலும் நம்ம நகை சீட்டு போட்டதுனால அதுக்கு வந்து வேஸ்டேஜ் இல்ல. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அதிகம் ஆச்சுன்னா அதுக்கு மட்டும் நம்ம வேஸ்டேஜ் பே பண்ணணும். 18ல இருந்து கம்மி பண்ணி கடைசியில 14க்கு வாங்கினேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.